மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் மன்னிப்பு கேட்டு மனு செய்யப் போவதில்லை என்றும் குறித்த நேரத்தில் சரணடைய முடிவு செய்துள்ளதாகவும் கூறிய இந்தி நடிகர் சஞ்சய் தத் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது சோகத்தை அடக்க முடியாமல் கண்ணீர் விட்டு அழுதார். கடந்த 1993ஆம் ஆண்டு 250க்கும் மேற்பட்டோரை பலி கொண்ட மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய இறுதி தீர்ப்பில் சட்டவிரோதமாக AK-47 எந்திர துப்பாக்கியை வைத்திருந்த நடிகர் சஞ்சய் தத்துக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே 1.5 ஆண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்துவிட்டு தற்போது ஜாமீனில் இருக்கும் சஞ்சய் தத் 4 வாரத்துக்குள் நீதிமன்றத்தில் சரணடைந்து எஞ்சிய 3.5 ஆண்டு கால சிறைவாசத்தை அனுபவிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். சஞ்சய் தத்துக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டுமென ஜனாதிபதி மற்றும் மகாராஷ்டிர கவர்னரிடம் வலியுறுத்தப் போவதாக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் இந்திய பத்திரிகை கவுன்சில் தலைவருமான மார்க்கண்டேய கட்சு, ஜெயா பச்சன் MP உள்ளிட்டோர் அறிவித்தனர். ஆனால் இது தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும் என்றும் எதிர்ப்பு குரல்கள் கிளம்பின. இந்நிலையில் மும்பையில் நிருபர்களுக்கு பேட்டியளித்த சஞ்சய் தத் தனக்கு மன்னிப்பு கோரி மகாராஷ்டிர கவர்னருக்கு மனு அளிக்கப் போவதில்லை என்று கூறினார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நீதிமன்றத்தில் குறித்த நேரத்தில் சரணடைய போவதாகவும் கூறிய சஞ்சய் தத் உணர்ச்சி வசப்பட்டு நிருபர்கள் முன்னிலையில் கதறி அழுதார். உச்சநீதிமன்றம் விடுத்துள்ள 4 வார கெடுவுக்குள் தான் நடித்து வரும் படங்களின் ஷூட்டிங்குகளை முடித்துக் கொடுக்கவும் குடும்பத்துடன் நேரத்தை செலவழிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் சஞ்சய் தத் தழுதழுக்க கூறினார். All I want to say is that I'm a law-abiding citizen of my country. I respect the law. I have the highest respect for the Honorable Supreme Court, and I have the highest respect of what the decision is, and I will abide to all the terms and conditions the Honorable Supreme Court has put on me, and I will surrender when the time is given. All I can tell you all is that I have not applied for any pardon. There are many other people who deserve pardon. I just, with folded hands, want to tell the media, the honorable citizens of my country and the senior media people is that when I'm not going for a pardon, then there is no debate about it. மகாராஷ்டிராவின் பிரதான எதிர்க்கட்சிகளான பாரதிய ஜனதா, சிவசேனா ஆகியவை சஞ்சய் தத்துக்கு மன்னிப்பு வழங்குவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதையடுத்தே மன்னிப்பு கேட்டு மனு அளிக்கப் போவதில்லை என்ற முடிவை சஞ்சய் தத் எடுத்துள்ளார்.